ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் நல்ல காரசாரமான நிறைய சத்துக்கள் நிறைந்த ஸ்பெஷலாக அயன் நிறைஞ்ச மட்டன் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்விஸ் எம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது மட்டன் ஈரல் ஃப்ரை செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் லிவர் 500 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது மசாலா அரைக்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10லேருந்து 12 வரைக்கும் சின்ன சைஸில் பச்சை மிளகாய், இஞ்சி 3 இன்ச் பீஸ், 4 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம் எடுத்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் பட்டை 2 சின்ன பீஸ், கிராம்பு 4 போட்டு லேசாக வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை பொரியவும் நீளமாக நறுக்கின 1 கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு, அதாவது பொன்னிறமாக வதங்கவும் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஈரல் போட்டு நல்லா வதக்குங்க. ஈரல் கொஞ்சம் வதங்கவும் அரைச்ச மசாலா, அதோட மிக்சியில் ஜார்லேயே 1/2 கப் தண்ணி ஊற்றி கழுவி ஈரலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஈரல் இந்த அளவுக்கு நல்ல மசாலாவில் வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதங்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டு இந்த அளவுக்கு நல்ல மசாலா ஈரல் மேலே கோட்டாகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. மட்டன் ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, மசாலா நல்லா பீஸில் கோட்டாக இருக்குது. இப்போது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் ஈரல் ஃப்ரை நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி, சைட் டிஷ்ஷாக சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.
தேங்க்யூ.